சமயம் தான் அமைந்ததே அழைத்ததே. சீமான் வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி. திமுகவுக்கு பெரிய ஆப்பு. குஷியில் நாம் தமிழ் கட்சி தொண்டர்கள். என்ன நடந்தது என்பதை பற்றி கொஞ்சம் பிளாஷ்பேக் போயிட்டு வந்து உங்ககிட்ட நான் விரிவாக சொல்கிறேங்க. நம்முடைய விஜயலட்சுமி அவர்கள் என்ன எனக்கு சொந்தமாக பந்தமா? விஜயலட்சுமி அவர்களை பொறுத்த வரைக்கும் சீமான் மீது 2011 வலசரவாக்கத்தில் போயிட்டு சீமான் அவர்கள் என்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாருங்க அப்படின்னு புகார் அளிக்கிறாங்க 2011. பிறகு வலசவாக்கம் காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் சீமானிடத்தில் விசாரிக்க போகிறாங்க. திடீர்னு 2012 அவங்க கொடுத்த புகாரை அவங்க திரும்பி வாங்கிடுறாங்க. பிறகு அப்படியே 2023 வரைக்கும் அமைதியாக இருக்கிறாங்க. திமுக ஆட்சி வந்த பிறகு சீமானுக்கு எதிராக பெரிய நெருக்கடிகள் உருவாகிறது. ஏன் நெருக்கடி உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது திமுக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. எப்படிலாம் விமர்சனம் பண்ணுறாரு? இங்கே தெலுங்கர்கள் ஆளுகின்றார்கள் 1. 2வது பெரியாரை பற்றி கடுமையான விமர்சனம் வைக்கிறார். 3 குடும்ப அரசியல். 4 கனிமவள கொள்ளை. 5 ஊழல், வாரிசு அரசியல். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அடுக்கோன்னு அடுக்கிறாரு. திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழர்கள், நாங்கள் தமிழை காப்பாற்ற வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழர் போர்வையில் திமுக ஆண்டு கொண்டு இருக்கின்ற போது ஆளுகின்றவர்கள் தமிழரே கிடையாது. தெருக்களில் தமிழ் கிடையாது, அரசு பள்ளியில் தமிழ் கிடையாது, தனியார் பள்ளியில் தமிழ் கிடையாது, கல்லூரியில் தமிழ் கிடையாது, மேடைகளில் தமிழ் கிடையாது. ஆனால் நாகரிகமான அரசியலும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய வளங்கள் கொள்ளை போகுது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய பொய் மூட்டைகளை உடைச்சி எறிகிறாரு. அதிமுகவை விட தனிப்பட்ட முறையில் திமுக தலைமையை பொலந்து எடுக்கிறார். அதனால சீமானை எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு திமுக களத்தில் இறங்குது. அதனால திமுக ஐடி விங்ஸை களத்தில் இறக்குறாங்க. திமுக ஐடி விங்ஸ் ஆனது இந்த விஜயலட்சுமி விஷயத்தை களத்தில் இறக்குது. விஜயலட்சுமியை மீண்டும் கூப்பிடுறாங்க. என்னங்க சீமான் மீது புகார் அளிச்சிங்க, அப்புறம் திரும்ப வாங்கிட்டீங்க, ஆனால் அனுதினமும் ஒரு வீடியோ வெளியிட்டு சீமானை வசைப்பாடிக்கிட்டு இருக்கிறீங்க, என்னவோ நான் தான் பொண்டாட்டின்றீங்க, ஆனால் எவ்வளவோ ஆதாரம் தன் கையில் இருந்தாலும் நீங்கள் புகாரே அளிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமியை தூண்டி விடுவதாக சீமானவர்கள் இப்போதெல்லாம் பேசுகிறார். நிஜமா திமுக ஐடி விங்ஸ் ஆனது விஜயலட்சுமி பின்னாடி இருந்து தூண்டி விட்டதா என்னன்னு தெரியல. 2023 வீரலட்சுமி என்கின்ற பெண்மணியுடன் வந்துட்டு அதே வலசரவாக்கத்தில் மீண்டும் புகார் அளிக்கிறாங்க. அப்படி புகார் அளித்தவங்க ஒரு 2-3 நாள் வந்து காவல்துறையின விசாரணைக்கு ஒத்துழைக்கிறாங்க. அப்புறம் சீமானிடத்தில் என்னமோ ஃபோன் பண்ணி டீலிங் பேசியிருக்காங்க. சீமானும் வந்து கையில் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து பெங்களூருக்கு அனுப்புகிறாரு. ஆனால் 2023 ஒரு புகார் அளித்தாங்க பாருங்க. சீமான் என்னை கெடுத்துட்டாரு, 7 முறை கருகலைத்திருக்கின்றேன், அதோட 60 லட்சம் ரூபாய் ஏமாற்றி விட்டாரு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் என்ன திருமணம் பண்ணிக்கிட்டாரு, இப்படி ஏகப்பட்ட புகார்கள் வந்து 2023 அதே வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தாங்க. ஆனால் 2011 ஒன்றே ஒன்று தான், என்னுடன் பழகினாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னார், ஆனால் கை விட்டுட்டாரு, இப்போ ஏமாத்திட்டாரு அப்படின்னு சுருக்கமாக தந்தாங்க. ஆனால் இந்த முறை விரிவாகவே புகார் அளித்தாங்க. ஆனால் ஒரு வாரம் கழித்து அந்த புகாரை திரும்ப பெற்றுட்டாங்க. இந்த மாதிரி இந்த விஜயலட்சுமி அவர்கள் சீமான் மீது 3 முறை புகார் அளித்து 3 முறையும் திரும்ப பெற்றுட்டாங்க. ஆனால் திரும்ப பெற்றாலும் திமுக ஐடி விங்ஸ் சும்மா விடுமா? விஜயலட்சுமியும் சீமானையும் வச்சு செஞ்சாங்க. பொதுத்தளத்தில் நாம் தமிழ் கட்சியானது 8% வாக்கு வாங்கி அங்கீகாரம் பெற்ற கட்சி ஆயிடுச்சு. சீமானை நோக்கி இளைஞர்களும் இளம் பெண்களும் வருகின்றார்கள், புதிய வாக்காளர்களும் சாரசாரியாக வராங்க. அப்படி வருகின்ற போது சீமானே பெண்களுக்கு மதிப்பு கொடுக்காதவன், சீமானே பெண்ணை சீரழிச்சிருக்கிறேன், அவன் பின்னாடி எதுக்காக போகணும் அப்படின்னு கேள்வி எழுமா இல்லையா? அதனால விஜயலட்சுமி அவர்கள் தன் மீது புகார் அளித்து அந்த வழக்கை திரும்ப பெற்றாலும் திமுக காரங்க சமூக வலைதளத்தில் சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இந்த வழக்கை நீதிமன்றத்தின் மூலமாக இந்த முடிவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சீமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுகின்றார். விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த புகாரை திரும்ப பெற்று விட்டாலும் அந்த வழக்கானது இன்னும் நிலுவையில் இருக்குது. அதனால் என் மீது பொய் புகார் அளிக்கப்பட்டிருப்பதுனால அந்த வழக்கை ரத்து பண்ணணும், எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகிறார். அந்த வழக்கானது நீதியரசர் இளந்தரையன்கிட்ட போய் விசாரிக்கப்படுகிறது. நீதியரசர் இளந்தரையன் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஏப்பா இது ஒரு பெண் தொடர்பான விஷயம், பாலியல் வன்புணர்வு, அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி உடனடியாக இந்த வழக்கை ரத்தெல்லாம் பண்ண முடியாது. அதனால்
எந்த ஸ்டேஷன்ல விஜயலட்சுமி அவர்கள் புகார் அளித்தாங்களோ அந்த காவல்துறையினருக்கு நான் ஒரு உத்தரவிடுகின்றேன். சீமானை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் ஒன்றும் கிடையாது, அரசியல் ரீதியான பழி வாங்குதல் தான் அப்படின்னு சொல்றாரு. இது உண்மைதானா? விஜயலட்சுமியையும் சீமானையும் விசாரித்து ஒரு 4 மாசம் பொறுத்து எல்லா அறிக்கையும் கொண்டு வந்து தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 மாசம் கால அவகாசம் கொடுத்து எந்த வழக்கை தள்ளி வைக்கிறாங்க. சீமான் எஃப்ஐஆர் ரத்தாகும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா மீண்டும் விசாரிக்கட்டும், விசாரணையில என்ன தகவல் கிடைக்குதுன்னு பார்க்கலாம், அதற்கு பிறகு இந்த வழக்கை ரத்து பண்ணலாம் அப்படின்னு விசாரணைக்கு உத்தரவிட்டதை சீமான் அவர்கள் எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போகின்றார். அப்படி உச்ச நீதிமன்றம் போகின்ற போது அந்த வழக்கு விசாரணை தான் இன்னைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணையில சீமான் தரப்பு என்ன சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தை நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சீமான் தரப்பு முதல்ல வாதத்தை வைக்கும்போது இந்த விஜயலட்சுமி என்கின்றவங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இருவரும் விருப்பப்பட்டு தான் ஒன்னா இருந்தும், அவங்க சொல்லுகின்ற எல்லா விஷயங்களும் 2 பேரும் விருப்பப்பட்டு தான் எல்லாமே செஞ்சோம், யாரும் யாரையும் வற்புறுத்தல. விஜயலட்சுமி வேண்டுமானால் நீங்க கேட்டு பாருங்க, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒன்னா சேர்ந்து வாழ்வது போன்று நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நீதிமன்றமும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்தால் அது வன்புணர்வு ஆகாது, அதே மாதிரி பாலியல் குற்றமாகாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பழைய தீர்ப்பெல்லாம் வந்து சீமானுடைய வழக்கறிஞர்கள் எடுத்து காட்டினாங்க. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் புரிதலின் அடிப்படையில தானே, பரஸ்பரம் புரிதலின் அடிப்படையில தானே சேர்ந்து வாழ்ந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்பயே வந்து விஜயலட்சுமி அவர்கள் புகார் அளிப்பதும் திரும்ப பெறுவதும் வீடியோ வெளியிடுவதும் என்ன தொடர்ந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் கேட்குறாங்க. அதுக்கு சீமான் தரப்பு என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, மிரட்டி பணம் பறிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, சேர்ந்து வாழ்ந்ததுக்கு இழப்பீடு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சீமான் தரப்புக்கு உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, ஏன் 2 பேரையும் உட்கார வச்சு ஒரு டீலிங் பேசலாமேப்பா வழக்கறிஞர்களே அப்படின்னு சொல்லிட்டு சீமான் தரப்பு வழக்கறிஞர்கிட்ட சொல்றாங்க. ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக விஜயலட்சுமி இடத்துல டீலிங் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆனா அவங்க அப்பப்போ பணம் வாங்குறாங்க, ஆனாலும் மீண்டும் மீண்டும் வந்து தொல்லை கொடுக்குறாங்க. அதனால இப்போ ஆளும் அரசானது இந்த வழக்கை வைத்து எங்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பதனால தான் 2012ஓடு இந்த வழக்கு முடிந்து விட்டது. 2023 புகார் அளித்தாலும் அது திரும்ப பெற்று விட்டது. கடந்த கால அரசாங்கங்கள் இந்த வழக்கு பொய் வழக்கு என்று விசாரித்து விட்டு இதை தள்ளுபடியும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காவல்துறையினரும் வந்து அந்த பெண்ணை இன்னும் விசாரித்து விட்டாங்க. அப்படி விசாரித்து விட்டு நானும் ஒரு 3 மணி நேரம் விளக்கம் அளிச்சிட்டேன். இந்த வழக்கில் ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு இந்த வழக்கை ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் புதிய அரசாங்கமானது அரசியல் ரீதியாக என்ன பழிவாங்கணும் என்பதற்காக இந்த வழக்கை தோண்டி எடுப்பதனால அரசாங்கம் பின்புலத்தில் இருந்து இயக்குவதனால இந்த டீலிங்க்கு விஜயலட்சுமி அவர்கள் ஒத்து வர மாட்டாங்க. அதனால இது பாலியல் குற்றம் என்று சொல்வதே தவறு. இது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்னா தான் இருந்தோம், அதுக்கு இழப்பீடு தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு வந்து சீமான் தரப்பு சொன்னாங்க. அப்படிங்களா? அப்போ விஜயலட்சுமி இடத்துல நீங்க 2 பேரும் உக்காந்து டீலிங் பேசி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மாத காலம் இந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கின்றார்கள். ஆனா தமிழ்நாடு தரப்பை பொறுத்த வரைக்கும் சீமான் ஆட்களை கொண்டு மிரட்டுகின்றார். ஒரு பெண்ணு தமிழ்நாட்டில் இருக்கவே பிடிக்காம பெங்களூர் வரைக்கும் ஓடி இருக்கிறாங்கன்னா சீமான் வந்து எந்த அளவுக்கு அச்சுறுத்திருப்பாரு பாருங்க. ஒரு பெண் வெக்கத்தை விட்டு வந்து என்னை கெடுத்துட்டான், என்னை கருக்கலக்க வச்சான், என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், என்னோட சேர்ந்து வாழ்ந்தான் அப்படின்லாம் வந்து புகார் அளிக்கிறாங்கன்னா இது பாலியல் வன்புணர்வு இல்லாம இல்ல ஒரு பெண்ணை ஏமாத்திட்டு ஓடுறது இல்லாம இதெல்லாம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொன்னா எப்படி ஏத்துக்கிறது? ஒரு பெண் தன்னைத்தானே வந்து தாழ்த்திக்குவாளா, தன்னைத்தானே கேவலப்படுத்திக்குவாளா? ஆனா சீமான் சொல்றது பொய். இதை நாங்கள் அரசியல் ரீதியாக அணுகவே இல்லை, நாங்க விசாரணை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நீதிமன்றத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொன்னாங்க தமிழக அரசாங்கம். இந்த வழக்கை 2 மாதம் தள்ளி வச்சிருக்கோம் இல்லையா, அதற்குள்ளாக உங்க விசாரணையை முடித்து கொண்டு வந்து நீங்க இந்த வழக்கை என்ன பண்ண போறீங்க அப்படின்ற தகவலை உச்சநீதிமன்றத்தில் தெரிவிங்க. அதே மாதிரி சீமானை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, டீலிங் பேசி அவங்களுக்கு எவ்வளவு செட்டில்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த செட்டில்மெண்ட்டை கொடுத்து முடிவுக்கு கொண்டு வாங்க. ஆனா அது வரைக்கும் சீமான நீதிமன்றத்துக்கு அழைப்பதோ இல்ல காவல்துறையானது விசாரிப்பதோ கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடைக்கால தடையை போட்டு அதிரடி காட்டியிருக்கிறது உச்ச நீதிமன்றம். மொத்தத்துல உயர் நீதிமன்றத்துல 4 வாரங்களுக்குள்ளாக சீமானையும்
அதே மாதிரி விஜயலட்சுமி விசாரித்து அறிக்கை தாக்கல் பண்ண சொன்னாங்க இல்லையா, அந்த வழக்குக்கு இடைக்கால தடையை விதித்திருக்கின்றார்கள். சீமான் தரப்பு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ஒரு வழக்குல இடைக்கால தடை விதிக்கிறாங்கன்னா அந்த வழக்குல உண்மை அல்ல, அந்த வழக்கு மேற்கொண்டு விசாரிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது அவசரமும் இல்லை அத்தியாவசியமும் இல்லை, அதனால தான் இந்த வழக்குக்கு ஒரு இடைக்கால தடை விதிக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த பெண், குறிப்பா விஜயலட்சுமி அவர்கள் தெரிவிக்கின்ற விஷயத்துல உண்மை இருந்தால், அவங்க பாதிக்கப்பட்டு அபலையாக இருந்தாங்கன்னா உதவி தேவைப்படுகிறது, உண்மை நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் இந்த வழக்கை உச்சநீதிமன்றமானது நேரடியாக கண்காணிக்கும், தொடர்ந்து விசாரிக்க சொல்லும். ஆனா இந்த வழக்குல ஒண்ணுமில்லை, அரசியல் குற்றச்சாட்டுகள் மட்டும்தான், அதனால தான் இதுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல சமரச முயற்சி செய்யணும். ரெண்டாவது, எவ்வளவு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்றது சீமான் பார்த்தீங்கன்னா முடிவு செய்யணும். இரண்டாவது, அந்த பெண் மீண்டும் சீமான் மீது குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது, அதுக்கு என்ன முன்முயற்சி எடுப்பாங்களோ அந்த முன்முயற்சி எடுக்க வேண்டும். அதே மாதிரி தமிழக காவல்துறையும் இந்த வழக்கு எத்தன்மையானது, உங்க தரப்பு வாதம் என்ன என்று சொல்லிட்டு இந்த 2 மாதம் தடை விதிச்சிருக்காங்க இல்லையா, அதற்கு பிறகு தமிழக காவல்துறையும் விளக்கம் அளிக்க வேண்டும். ஸோ மொத்தத்தில் சீமான் அவர்களை அரசியல் ரீதியாக விஜயலட்சுமி வச்சு வீழ்த்த வேண்டும் என்று நினைச்ச திமுகவுக்கு ஆப்பு. ஆனா ஒரு இடைக்கால தடை விதிச்சுட்டாங்க, அதெல்லாம் தாண்டி இது பாலியல் வழக்கில்லை என்பதை உச்சநீதிமன்றம் ஒத்துக்கொண்டு டீலிங் பேசி முடிங்கப்பா, ஒன்னா தானே சேர்ந்து வாழ்ந்தீங்க, வாழ்ந்ததுக்கு இழப்பீடு தானே கேட்கறாங்க, அட கொடுத்துட்டு போக கூடாதா அப்படின்னு சொன்னதுனால சீமான் மீது பாலியல் புகார் சொன்னது பொய் அம்பலமாகி போச்சு, சீமான் அவர்கள் இந்த வழக்கிலிருந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் கொண்டாடுகின்றார்கள். இது பாலியல் வழக்கு இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருப்பதனால திமுக அரசாங்கத்துக்கு ஒண்ணுமே புரியல. சீமான அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் என்று யோசிக்குது. சரி, சீமான் வழக்கை பற்றி நீ ஏன் பேசுற அப்படின்னு சொல்லும்போது, நல்லவனோ கெட்டவனோங்க தமிழக உரிமையை பற்றி பேசுறாங்க. நேத்து கூட கனிம வள கொள்ளை, மலைகள் உடைத்து கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் கடத்தப்படுகின்ற விஷயம் தொடர்பாக ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தினார். தமிழகத்தில் எதிர்கட்சிகள் கூட தான் இருக்கிறது, ஏன் அண்ணாமலை கூட தான் இருக்கிறாரு. இந்த விஷயங்களை பேசப்படுகின்ற பொழுது ஊடகம் பெருசா கவனிக்கப்படலை. ஆனா அறிக்கை விடுகின்றார்கள், தமிழக அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றார்கள். ஆனா இந்த மலை ஆற்று மணல் எல்லாம் கொள்ளை போகின்ற பொழுது களத்துக்கு போராடுகின்ற ஒரே நபராக சீமான் இருக்கின்றார். மொழிக்காவது பக்கத்துல நிக்கிறாரு, மண்ணு கடல் மலை மழை காடு வளம் இதை பற்றியாவது பேசுறாரு. அதற்காவது பாத்தீங்கன்னா சீமான் என்ற ஒரு மனிதன் தேவை என்பதனால சீமான் மீது திமுக என்ன அபாண்ட குற்றச்சாட்டு வச்சது, அதே மாதிரி விஜயலட்சுமி அவர்களை எப்படி பயன்படுத்திச்சு, உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கை எப்படி முடிவுக்கு கொண்டு வந்திருக்குது என்ற விஷயங்களை நம்ம பேச வேண்டியதா இருக்குது. சரிங்க, இந்த வழக்கு தொடர்பாக நீங்க என்ன சொல்ல வரீங்க? சீமான் உத்தமனா அல்லது கெட்டவனா? விஜயலட்சுமி அவர்கள் திமுக தூண்டுதல் பேரை தான் சீமான் மீது புகார் அளிச்சாங்களா? உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.